வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். எண்ணற்ற இன்றைக்கு இளைய சமுதாய முகவர்களாக கார்ப்பரேட் நிறுவனம் மட்டுமே தீர்மானித்து கொண்டிருக்கின்றது. இளைய சமுதாயத்தை முழு நேர அடிமைகளாக, கொத்தடிமைகளாக ஒரு பணக்கார வர்க்கம் மட்டுமே இளைய சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் வேலையின்மை காரணமாக எத்தனையோ இளைய சமுதாயம் கிடைக்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கம் திரைப்படம் சார்ந்த நபர்கள் பல வேடங்கள் தரித்து இன்றைக்கு அரசியல் என்ற வேடத்தை தரித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மிக ஆண்டுகளாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் முதல்வர்களாக இவர்கள் மட்டுமே தீர்மானித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இன்றைக்கு நடக்கின்ற அரசியல் ஓட்டப்பந்தயத்தில் விவசாய மக்கள் சார்ந்தோ அல்லது நெசவாளி மக்கள் சார்ந்தோ அல்லது கூலி மக்கள் சார்ந்தோ அல்லது சாக்கடை அள்ளக்கூடிய மக்கள் சார்ந்தோ வரக்கூடிய நபர்கள் மற்றும் திரைப்படம் சார்ந்து வருகின்ற நபர்கள் எளிதாக இன்றைக்கு இந்த திரைப்படம் சார்ந்த நபர்கள் மட்டுமே தங்களுடைய பண பலத்தால் மற்றும் இந்த திரைப்பட பலத்தால் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக விளம்பரம் செய்து ஆட்சி அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த விவசாயம் சார்ந்த மக்களோ அல்லது கூலி வேலை செய்கின்ற மக்களுடைய அவர்களுடைய துறை சார்ந்து வருகின்ற மக்களுக்குரிய பங்களிப்பு கொடுக்காமல் இன்றைக்கும் இந்த ஜனநாயக நாடு நிராகரித்து கொண்டிருக்கிறது. சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் சமமாக வரப்பட வேண்டும். ஒரு திரைப்படம் சார்ந்த நபர்கள் மட்டுமே முதலமைச்சராக வர வேண்டிய என்ன கட்டாயம் இருக்கின்றது? இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக இந்த திரைப்படம் சார்ந்த நபர்கள் மட்டுமே ஆள வேண்டுமா அல்லது ஏழை எளிய மக்கள் ஆள வேண்டுமா என்பது என்னுடைய கேள்வியாக உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் இது ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட வேண்டும். இது இளைய சமுதாயத்துக்குரிய வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற இந்த திரைப்படம் சார்ந்த நபர்கள் இனிமேல் திரைப்படம் சார்ந்து இங்கு இந்த அரசியல் அமைப்புக்கு வரக்கூடாது என்பதை மக்களின் எளிய மகளாக இங்கு பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.